ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ். ஸோ பிரெஸ்ட் இந்த ஓவரிஸ் இது எல்லாமே ஹார்மோனலி ரிலேட்டட் ஆர்கன்ஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்காக ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்லை வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ரொம்ப எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவே இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இல்லை வந்து ரொம்ப லேட் சைல்ட் பர்த், இப்படி இருக்கிறப்பெல்லாம் வந்து பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியல் தான் கேன்சர். இதனால தான் வருது. டிஸ்டர்ப்டர்ஸ் எல்லாமே கூட இப்போ ஃபுட்டில், ஷாம்புல எல்லாத்துலேயுமே. ஷாம்பூஸ், எல்லா ஷாம்பூஸ்லாம் தப்புலாம் இல்லைங்க. ஷாம்பூ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து முக்கியம் வந்து நீங்கள் பிராண்ட் பார்க்குறீங்க, அதில் இருக்க கலர் பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட நிச்சயமாக இப்போ வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த நிமிஷம் சோஷியல் மீடியாவில் வந்து பேன் பண்ணிடுறாங்கல்ல. எந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்கிறத வச்சு தான் நம்ம வந்து வாங்குறோம். கண்டிப்பாக எந்த ஆக்டர் சொல்கிறாங்கிறத தான் வாங்குகிறோம். பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த பிராண்ட் எடுத்து நீங்கள் அதில் கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் இன்னமும் இருக்குங்க மார்க்கெட்டில். ஐம் நாட் டேக்கிங் எனி நேம்ஸ். அந்த பர்டிகுலர் கான்ஸ்டுவன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷாம்பூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து நல்லது. மோர் ஆர்டிஃபிஷியல் அந்த ஒரு ஷாம்பு எடுத்தாலே ரொம்ப நல்லா இருக்குது ஸ்மெல், நிச்சயமாக அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாங்க. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸ் நிறைய சேர்க்குறப்போ நார்மலாக இருக்க அந்த ஃப்ரூட் ஃப்ரேக்ரன்ஸு இல்லை ஒரு ஃப்ளவர் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கனாலே ரொம்ப ரிஸ்க். ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தி இருக்கனாலே அதெல்லாம் எண்டோக்ரைன் டிஸ்டர்ப்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். அதனால் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை யூட்ரைன் கேன்சரோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில கெமிக்கல்ஸ் அஸ்டால்டிஹைட், அப்புறம் வந்து பென்சீன், இதெல்லாம் வந்து நிறையவே பிரச்சனை கொடுக்கலாம். பென்சீன்லாம் பார்த்தீங்கன்னா போன் மேரோ கேன்சரோ இல்லை லிம்ஃபோமாஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற டியோட்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி தப்பான கான்ஸ்டன்ஸ் இருக்கா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த கான்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். கூகுள் எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா தானே பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா நிச்சயமாக அவாய்ட் பண்ணலாம். Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.